யூடியூபில் திணறும் தாவேகா கொடி பாடல். சொந்த ரசிகர்களாலேயே கைவிடப்பட்டாரா தலைவர் விஜய்? நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். மேலும் தான் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்களில் மட்டும் நடித்து கொடுத்துவிட்டு அதன் பின்னர் முழுநேர அரசியலில் ஈடுபடுவதாக கூறினார். இது திரைத்துறையினருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் அவரது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது. இந்த நிலையில் நேற்று, அதாவது ஆகஸ்ட் 22ஆம் தேதி தாவேகா கட்சியின் கொடி மற்றும் கொடி பாடலை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிலையில் அந்த கொடி பாடலை இதுவரை எத்தனை பேர் பார்த்துள்ளனர் என்பது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். நேற்றைய தினம் விஜய் தனது கட்சியின் கொடி மற்றும் கொடி பாடலை அறிமுகம் செய்து வைத்தார். இதில் கொடியில் 2 யானைகளும் ஒரு வாகைப்பூவும் இடம்பெற்றுள்ளது. இது மட்டுமில்லாமல் கொடியில் 28 நட்சத்திரங்களும் உள்ளது. இதில் 5 நட்சத்திரங்கள் நீல நிறத்திலும் 23 நட்சத்திரங்கள் பச்சை நிறத்திலும் உள்ளது. கொடி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கொடியை அறிமுகம் செய்து வைத்த கையோடு பனையூர் அலுவலகத்தில் உள்ள கொடி கம்பத்தில் தனது கட்சி கொடியை விஜய் ஏற்றி வைத்தார். அதேபோல் கொடி பாடலையும் அறிமுகம் செய்து வைத்தார். அந்த கொடி பாடல் ரிலீஸ் செய்யப்பட்டு 22 மணி நேரத்தில் 28 லட்சம் பேர் பார்த்துள்ளனர். இது விஜய்க்கு மட்டுமில்லாமல் தாவேகா கட்சி நிர்வாகிகள் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி அடுத்து வெளியாக உள்ள படம் தி கோட். இந்த படத்தின் ட்ரெய்லர் கடந்த 5 தினங்களுக்கு முன்னர் ரிலீஸ் செய்யப்பட்டது. அதனை இதுவரை 44 மில்லியன் பேர் பார்த்துள்ளனர். அதேபோல் யூடியூபில் விஜய் பாடல் ரிலீஸ் ஆகின்றது என்றாலே ரசிகர்கள் யூடியூப் தளமே ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு பாடலை ட்ரெண்ட் செய்து வருவார்கள். அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி பாடலை இதுவரை அவரது ரசிகர்களை பார்க்கவில்லை என்பது விஜய்க்கு மட்டுமல்லாமல் பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமில்லாமல் பாடலை இதுவரை 28 லட்சம் பேர் மட்டுமே பார்த்துள்ளனர் என்பது பலருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபரத்தை அறிந்த சிலர், பாடலே ட்ரெண்ட் ஆகல, அவரோட ரசிகர்களே அவரோட கட்சி பாடலை பார்க்கல, இதுல அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு எப்படி நம்புவது என பல கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த கேள்வியை அறிந்த சில நிர்வாகிகள் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் இருக்கின்றனர். அதே நேரத்தில் விஜய் ரசிகர்கள் அனைவரும் விஜய் கட்சியில் இணைந்து செயல்படுவார்கள் என்ற எண்ணத்தில் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கவில்லை. மாறாக எல்லா பணிகளையும் தானே முன்னின்று செய்து கட்சியை வலுப்படுத்தவே அவர் விரும்புகின்றார். அதனால்தான் திரைப்படங்களில் நடிப்பதில் இருந்து முழுவதுமாக விலகுகின்றார் எனவும் ஒரு சில நிர்வாகிகள் தெரிவித்து வருகின்றனர். இந்த தகவல் தற்போது திரைத்துறையில் மட்டுமில்லாமல் அரசியல் தளத்தில் விவாதத்தை கிளப்பியுள்ளது.